ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு ஆனி மாதம் மகம் நட்சத்திரம். திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகருடைய முக்தி அடைந்த குரு பூஜை திருநாள். காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் மாணிக்க வாசகருக்கு சிறப்பான பூஜையும் முற்றோதலும் நடந்தது. அந்த காட்சிகளை பார்க்குறப்ப நம்ம மாணிக்க வாசகரை பற்றி சிந்திக்கலாம். சைவ சமய குரவர்களுள் ஒருவரான வாதவூரார் என்று அழைக்கப்படும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை தினம் இன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. 12 திருமுறைகளில் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையும் 8ஆம் திருமுறைகளாக விளங்குகின்றன. 32 ஆண்டு காலமே வாழ்ந்த மாணிக்க வாசகர் நடராஜ ரூபத்தில் ஈசனோடு ஐக்கியமான தினத்தை தான் மாணிக்க வாசகர் குரு பூஜையாக கொண்டாடி வருகிறோம். ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்று பெரும்பாலும் அனைத்து சிவன் கோவில்களிலும் இது கோலாகலமாக நடைபெறும். அவர் அவதரித்த திருவாதவூர், திருப்பணிகள் செய்த ஆவுடையார் கோவில், திருவாசகம் எழுதிய சிதம்பரம் முதலான தலங்கள் மட்டுமன்றி எல்லா சிவாலயங்களிலும் இன்று மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவுருவ திருமேனிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும். சிவபெருமானே வழுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என அழைத்த நல்ல பெருமைக்குரிய அடியவர் இவர். வாதவூரார் என்று அழைக்கப்படும் மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன் அரசவையில் அமைச்சராக பணிபுரிந்தார். குதிரை வாங்குவதற்காக பாண்டிய மன்னனால் அனுப்பப்பட்ட போது திருப்பெருந்துறையில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. பாடத் துவங்கினார். அவர் பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு அளித்தார். அங்கே சில நாள் திருப்பணி செய்ய கட்டளையிட்டு மறைந்தார். திருவாதவூரில் சில நாட்கள் திருப்பணி செய்த மாணிக்க வாசகர் பின்னர் சிதம்பரம் தலத்துக்கு சென்றார். அங்கே தங்கி இறைவனை எண்ணி பாடல்கள் பாடத் தொடங்கினார். தில்லையம்பதியானின் கருணையை மாணிக்க வாசகர் கண்ணீர் சிந்தி பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினார். பாடல்கள் அனைத்தையும் எழுதி முடித்த நிலையில் அந்த வேதியர் திருவாதவூரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழே வைத்து மறைந்தார். அப்போதுதான் மாணிக்க வாசகருக்கு தான் கூறிய திருவாசகத்தை எழுதியது சிவபெருமான் என்பது தெரிய வந்தது. மக்கள் அனைவரும் காணும் வகையில் ஆனி மாத மகமன்று சிதம்பரத்தில் இறைவனோடு இரண்டரக் கலந்தார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என சிவபெருமானின் பாடல்களை மெய்மறக்க செய்த அவரின் திருவாசகம் முற்றோதல் என சிறப்பாக பாடப்படுகிறது. 51 பதிகங்கள் கொண்ட 658 வரிகளை ஒரே நாளில் பாடுவது முற்றோதல் எனப்படுகிறது. திருவாசகத்தை முற்றோதுவதால் மன அமைதி, ஞானம் மற்றும் இறைவன் அருள் கிடைக்கும். நம் பாவங்கள் நீங்கும். படிப்பவரும் கேட்பவரும் பொருளோடு உணர்பவரும் முக்தி என்னும் நிறைநிலையை அடையச் செய்யும். செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற